அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் ப்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போல் ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான். இன்றைக்கி என்ன மாதிரி சேவிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாதம் 1500 சேவ் பண்ண போகிறோம். அது எப்படி சேவ் பண்ண போகிறோம், டெய்லி எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் எப்படி பண்ணலான்னு சேவிங்ஸ் சேலஞ்சஸ் வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மாதம் 1500 சேவ் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய டார்கெட். அதிகமாக சேலரி வாங்குறவங்க இதை விட அதிகமாகவும் சேவ் பண்ணலாம். மாதம் 5000 சேவ் பண்ணுற வரைக்கும் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான். கண்டிப்பாக லோ இன்கமில் இருக்கிறவங்க இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம 1500 சேமிக்கணும் ஒரு மாதத்துக்கு. அது எப்படி சேவ் பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு நாளுமே நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். இது டெய்லி சேவிங்ஸ் தான். நீங்கள் டெய்லி ஆகிற எக்ஸ்பென்சஸ்லேருந்து எடுத்து வைக்கலாம். இல்லை உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் எப்படி எடுத்து வைக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நம்ம டெய்லி தான் சேவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது டே 1 நம்ம சேவிங்ஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் 50 ரூபா எடுத்து வைக்கணும். 2வது நாள் 75 ரூபா எடுத்து வைக்கணும். 3வது நாள் 50 ரூபா. 4வது நாள் 25 ரூபா எடுத்து வச்சா போதும். ஆனால் 5வது நாள் 100 ரூபா எடுத்து வைக்கணும். 6வது நாள் திரும்ப 75 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா. 50, 75, 50, 25, 100, 75, 50, 75 இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கணும். 8 நாளைக்கு தான். 9வது நாளும் 10வது நாளும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம். இதில் ஏதாச்சும் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை இந்த டேஸில் நீங்கள் போட்டு சேவிங்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை நீங்கள் கேலண்டரில் கூட அந்தந்த டேட் பக்கத்தில் எழுதி வச்சு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஒரு மாதத்தை 10 நாளாக பிரிச்சுருக்கேன். ஸோ முதல் 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள். முதல் 10 நாளில் நீங்கள் 8 நாள் சேவிங்ஸ் பண்ணால் போதும். 2 நாள் சேவிங்ஸ் வேண்டாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 10 நாளையில் 500 சேவ் ஆகும். அடுத்த 10 நாளும் இதே சேவிங்ஸை தான் நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும். திரும்ப 11வது நாள் 50 ரூபா, 75 ரூபா, 50 ரூபா, 25 ரூபா, 100 ரூபா, 75 ரூபா, 50 ரூபா, 75 ரூபா. அடுத்து 21வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் இது தான். சாரி 11வது நாள்லேருந்து 18வது நாள் வரைக்கும் இது தான். 19வது நாள் 20வது நாள் நீங்கள் சேவ் பண்ண வேணாம். திரும்ப 21வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 28வது நாளோடு உங்கள் சேவிங்ஸ் முடியும். 29, 30 நீங்கள் சேவ் பண்ண வேணாம். ஒரு மாதத்தில் 6 நாள் நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம். மீதி இருக்கிறனால இந்த அமௌண்ட் படி எடுத்து வச்சிங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா உங்கள்கிட்ட 500 சேவ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா 500. அப்போ 30 நாளைக்கு 500 நீங்கள் 3 வாட்டி சேவ் பண்ணுங்கள். 1500. நம்ம டார்கெட் 1500. அதை எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்க முடியும். அதிகப்படியாக 100 தான். இப்போது நமக்கு இருக்கிற எக்ஸ்பென்சஸில் 100 முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 30 நாளையில் நம்ம 1500 சேவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாதத்துக்கு 1500. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா 1 இயரில் உங்களால் 18,000 சேவ் பண்ண முடியும். இப்போ ஒரு மாதம் 1500 சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஒரே சேவிங்ஸில் போடாமல் 3ஆக பிரித்து போடலாம். 500 எமர்ஜென்சி கேஷாக எடுத்து வச்சுட்டே வாங்க. வீட்டிலே கூட நீங்கள் ஒரு பர்ஸ்லையோ ஒரு டப்பாலையோ போட்டு தனியாக எடுத்து வச்சுணும். அது கை வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கூட மெயின்டைன் பண்ணலாம். இன்னொரு 500 என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆர்டியாக போடலாம். ஒரு 5 இயர்ஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், பேங்க்லேயும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஒரு ஆர்டிஎஸ் போட்டுட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். அடுத்து இன்னொரு 500 இருக்கிறத நம்ம பிபிஎஃப்பில் ஜாயின் பண்ணால் அது ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸாக போகும். இல்லைன்னா பெண் பிள்ளைங்களுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு சொல்கிறாங்க, அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சுட்டு 1000 நீங்கள் ஒரு கோல்டு சீட்டாக கூட நீங்கள் போடலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் இந்த டூ டேஸ் நீங்கள் சேவிங்ஸை கம்மி பண்ணுங்கள். இந்த 2 days ஒன்ஸு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேவ் பண்ணி இந்த 6 நாளையில் எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டு 2000 மொத்தமாக கூட நீங்கள் கோல்டு சீட்டில் போடலாம். பட் சேவிங்ஸை பிரித்து போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும்
ஒரு சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சேவிங்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.